இந்த டெண்டர் யாரு கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. ஆமா, நீங்க எவ்வளவு கோட் பண்ணிருக்கீங்க? நான் 2C + 80க்கு கோட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி தான். சரி, பார்க்கலாம். ஓகே சார். என்ன உத்தமன், சொல்லுங்க தம்பி. போன தடவை கோட்டை விட்டுட்டோம். இந்த தடையாவது அமௌண்ட்டை கரெக்டா கோட் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே பர்ஃபெக்ட் தம்பி. வசுந்தரா மேடம் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணாலே நமக்கு டெண்டர் கன்ஃபார்மா கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அவங்க ராசி தம்பி. அப்படியா? அந்த ராசி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். தம்பி, அவங்க டெண்டருக்கு மட்டும் இல்ல, லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப ராசி. அவங்க மட்டும் உங்க லைஃபுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க பர்மனண்டா. ஒரு வார்த்தை பேசிட கூடாதே. வாங்க உத்தமன். குட் மார்னிங் அர்ஜுன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த டெண்டர் உங்களுக்கு தான். நான் சொன்னல, ராசியோ ராசி. எப்படி சொல்றீங்க சார்? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா? இப்ப பண்ணிடுவாங்க சார். கடைசியா நீங்களும் மீனாட்சி கார்மெண்ட்ஸ் தான் போட்டியில இருந்தீங்க. அந்த மீனாட்சி கார்மெண்ட்ஸ் இளமாறன் அந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அதனால ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் வரும். எனிஹேவ், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆமாம். இத கூப்பிடுறேன். அர்ஜுன் சார். ஹாய் அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் சார். இளமரன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? வாங்க சார். என்ன இளமரன் இப்படி பண்ணிட்டீங்க? அப்படி என்ன பண்ணிட்டேன் சார்? ஏலத்துல இருந்து விலகி கான்ட்ராக்டை ஏன் கம்பெனி கொடுத்துட்டீங்க? என் தங்கச்சி வாழப்போற வீடு எப்பவும் நல்லா இருக்கணும் சார். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். பணம் காசு நிறைய இருக்குல்ல மாறன், ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் நானு. என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க. எனிஹவ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். மீனாட்சி எப்படி இருக்காங்க? எப்பவும் உங்க தம்பி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கா. சார், அம்மா கிட்ட மேரேஜை பத்தி பேசுனீங்களா? பேசிடுறேன் இல்ல மாறன். இன்னைக்கே பேசி ஒரு நல்ல முடிவை உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ அர்ஜுன் சார். உங்க பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஷூர் ஷூர். ஓகே சார். நான் வரட்டுமா? ஓகே பை. ஓகே சார். அர்ஜுன் சார். அனி ஒரு நிமிஷம் இருங்க. எனக்காக கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன? ஹலோ, என்ன பார்த்தா என்ன வேலை பாக்குற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எனக்கும் லவ் கடமை எல்லாம் இருக்கு. சரி சரி சரி, எனக்காக கொஞ்ச நேரம். ஓகே. இந்தாங்க, இது கொஞ்சம் படிங்க. என்ன ஆனந்த், ஒரே நம்பர்ஸா இருக்கு. ஏதாவது லக்கி கேமா? ஐயோ அதெல்லாம் இல்ல நீ. இதெல்லாம் தேதி. இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேதி சொல்லுங்க. எதுக்கு தேதி? எனக்கு புரியல ஆனந்த். ஐயோ அண்ணி, இது எல்லாமே முகூர்த்த நாள். இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேதிய செலக்ட் பண்ணி சொல்லுங்க. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு. கல்யாண தேதி குறிக்கிற வரைக்கும் வந்துட்டீங்கல்ல? ஆமா நீ. இப்போ அம்மா எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் குறிச்சு வச்சிருக்கிற தேதிக்கு முன்னாடியே மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாணத்தை நீங்க முடிச்சிருவீங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற முகூர்த்த தேதியெல்லாம் பார்த்து நான் குறிச்சிட்டு வந்தேன். அதுதான் இது. ஓஹோ, வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க காரியத்துல கரெக்டா இருக்கீங்களே. ஐயோ அண்ணி, என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில நீங்க நினைச்சதுதான் நடக்கும் அண்ணி. நினைத்ததை முடிப்பவள் நீங்க. இப்படி ஒரு அண்ணி இருக்கிறப்போ நான் ஏன் கண்டதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க போறேன்? பாருங்க, தேய்பிறை, அஷ்டமி, நவமி இதெல்லாம் காரணம் சொல்லி தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. எனக்கு எந்த நாளா இருந்தாலும் ஓகே தான். முதல்ல உங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல விட்டு வச்சது தப்பு. இது பாருங்க ஆனந்த், உங்க அவசரம் எனக்கு புரியுது. உங்க கல்யாண விஷயத்துல மேடத்தோட சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரியல, அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த இனியா வேற மீனாட்சி மேல ரொம்ப கோவமா இருக்கா. அண்ணி, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. அம்மாவை அண்ணனும் நீங்களும் கன்வின்ஸ் பண்ணிட மாட்டீங்களா? இனியாவை பொறுத்த வரைக்கும் அவ என்னதான் பெருசா திட்டம் போட்டாலும் நீங்க அதை ஈஸியா உடைச்சிட போறீங்க. நாம அப்படி அவ்வளவு சுலபமா நினைச்சிட கூடாது. அலர்ட்டாவே இருக்கணும். எல்லாத்தையும் விட உங்க கல்யாண விஷயத்துல என்ன விட உங்க அண்ணன் என்ன பண்ண போறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விளக்கு போடுறதுக்கு பிளான் பண்ண மாதிரி கல்யாணத்துக்கும் அர்ஜுன் சார் கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாரு. அத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். அது வரைக்கும் குழந்தைனாரே, அவசரப்படாம ஆபீஸ் வேலையை கொஞ்சம் கவனிங்க. புரியுதா? புரியுது அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆபீஸ் வேலையை பாக்குறது தானே? அது இல்ல நீ,
அண்ணன் எங்க கல்யாணத்துக்கு ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படியோ எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்தா சரி. அண்ணி, முகூர்த்த தேதியை மட்டும் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சிருங்க. இந்த விஷயத்துல இனியா என்ன ப்ளே பண்ண போறாளோ தெரியல. அது அர்ஜுன் சார் எப்படிதான் சமாளிச்சு கல்யாணத்தை நடத்த போறாரோ. இளமாறனுக்கு இப்போ என்ன பதில் சொல்றது? அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சார், அம்மா கிட்ட மேரேஜை பத்தி பேசுனீங்களா? உங்க பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எப்படியாவது கவுத்தி இவரை குழப்பி விட்டுறணும். அர்ஜுன், காஃபி, டீ, ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் இனியா. ஏன் அர்ஜுன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க? அது இளமாறன் 4-5 தடவை ஃபோன் பண்ணாரு, நான் எடுக்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் ஆனந்த் மீனாட்சி கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட பேசிட்டீங்களான்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அவருக்கு தெரியாதுல்ல, பாவம். என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க அர்ஜுன்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அம்மா பொறுத்த வரைக்கும் ஜோசியர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க இல்லையா? அதனால ஜோசியர் கிட்ட பேசி அவரை வர வச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. யோசிச்சு சொல்றேன் அர்ஜுன். கதை அப்படி போதா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கறேன்ப்பா. எனக்கும் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தோணுதுண்ணா. அதான் ஃபோன் போட்டேன், அவர் எடுக்கல. வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கேன். அதுக்கு நிச்சயமா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வாய்ஸ் மெசேஜை கேட்டிருப்பாரான்னு தெரியலையே மாறா. நிச்சயமா கேட்டிருப்பாருப்பா. ஜோசியரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பேசாம ஜோசியருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவா. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆனந்த் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அனுப்பிச்சிட்டேன். இப்பயாவது ஜோசியர் லைனுக்கு வராரா பாப்போம். ஒரு நிமிஷம். மீனாட்சி, என்னையா போலீஸ்ல சிக்க வச்ச? என்னை பத்தி உனக்கு தெரியாதுடி. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. கிளம்பி வீட்டுக்கு வாங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆனந்த் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னுடைய கணிப்பு கரெக்ட். இளமாறன் அர்ஜுன் கிட்ட பேசிட்டா என்னோட திட்டம் அம்பேல். இவங்களை பேச விடக்கூடாது. இப்போ இளமாறன் கிட்ட இருந்து கால் வரணுமே. என்னம்மா, அர்ஜுன் சார் கால் பண்ணி பேசாம மெசேஜ் அனுப்பியிருக்காரு.
ஏதாவது அர்ஜென்ட் வேலையா இருக்கும் அதான் மெசேஜ் பண்ணிருக்காரு. இல்ல ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா அது கால் பண்ணி சொன்னாதானே நல்லா இருக்கும். அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? உனக்கு ஏதாவது தோணுதாமா? ஒருவேளை அர்ஜுன் சார் எங்க கல்யாணத்துக்கு அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கியிருப்பாரோ? தெரியலையே. அப்படி சம்மதம் வாங்கியிருந்தாருன்னா அது நல்ல விஷயமாச்சே. அதை போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இருங்க, நானே அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்க. திரும்ப ஃபோன் பண்ணி பாருப்பா. ஏன் கட் பண்றாருன்னு தெரியலையே. இனியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க அர்ஜுன். இளமாறன் விட்டு கொடுத்ததால நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல டெண்டர் கிடைச்சிருக்கு. அதோட கொட்டேஷன், ஸ்டாக் ரிசர்வ் பில்லு, இன்வாய்ஸ் இதெல்லாம் அந்த கம்பெனிக்கு உடனே அனுப்பணும். ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்டன்ட் மீனாட்சி சுந்தரத்தை வர சொல்றியா? ஓகே அர்ஜுன், வர சொல்றேன். என்ன இன்னைக்கு எல்லாமே பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா போகுது? அப்போ அந்த மீனாட்சி கதை கந்தலாச்சே. மொத்த பேரையும் ஆட்டி படைக்க போறேன். ஆமா ஆமா, நீங்க உத்தமன் கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. சரி வாசு, உடனே மீனாட்சிக்கு போன் பண்ணி அவளை குடும்பத்தோட இங்க வர சொல்லு. எதுக்கு இப்போ நீ அவங்கள வீட்டுக்கு வர சொல்ற? நான் வர சொல்லல, அர்ஜுன் தான் வர சொன்னாரு. என்னது, அர்ஜுன் சார் வர சொன்னாரா? ஆமா. ஏன் சொன்ன உடனே செய்ய மாட்டியா? பெருசா கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொன்னது செய்யணும்னு அர்ஜுன் சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியா? இத பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால போன்லாம் பண்ண முடியாது. நான் அர்ஜுன் சார் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா தான் பேசுவேன். இந்த வீட்ல நான் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இருக்கட்டும். இவ ஏதோ ப்ளே பண்றா. இருக்கட்டும், என்னன்னு பார்க்கலாம். அர்ஜுன், அர்ஜுன், உங்க அம்மாவுக்கு அடுத்ததா இந்த வீட்ல எல்லாமே நான் தானே நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்கல்ல. எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் சொல்றதை செய்யணும்னு நீங்க எல்லார்கிட்டயும் சொன்னீங்கல்ல. ஆமா இனியா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி யாருமே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அர்ஜுன். என் பேச்சுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்ல. என்னாச்சு இனியா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? நீங்க அக்கௌண்டன்ட் மீனாட்சிய வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு அந்த வசு கிட்ட சொல்லி மீனாட்சி கிட்ட பேச சொன்னேன். ஆனா வசுந்தரா கேட்க மாட்டேங்கிறா. நான் சொன்ன கேட்க மாட்டாளாம், நீங்க அவகிட்ட சொன்னாதான் கேட்பாளாம். உங்ககிட்ட கேட்கறதுக்காக இப்ப வந்துட்டு இருக்கா. இந்த சின்ன விஷயத்துக்கே அவ என்ன நம்பலன்னா எப்படி பெரிய விஷயத்துக்கெல்லாம் அவ என்ன நம்புவா? அப்புறம் எப்படி மத்தவங்க எல்லாம் என்ன நம்புவாங்க? இந்த வீட்ல எனக்கு என்னதான் உரிமை இருக்கு? அதுக்குதான் சொன்னேன் என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்கன்னு. ஐயோ, வசு கிட்ட நான் பேசுறேன், நீ ஃபீல் பண்ணாத. அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் சார், சார் மீனாட்சிய. ஸ்டாப். என்ன வசு, ஏன் இப்படி பண்ற? நான் உங்ககிட்ட கிளியரா சொன்னல, இனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ சொல்ற பேச்சை கேட்கணும், அம்மாவுக்கு அடுத்தது அவ தான் இந்த வீட்டுலன்னு சொன்னல. அப்புறம் நீ ஏன் அவ சொல்றதை கேட்க மாட்டேங்கிற வசு? இல்ல அர்ஜுன் சார், நீங்க மீனாட்சிய வீட்டுக்கு வர சொன்னதா இனியா சொன்னா. ஆமா, நான் தான் வர சொன்னேன், நீ சொல்ல வேண்டியதானே? அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு. என்கிட்ட ஏன் கேட்கணும்னு நினைக்கிற? இனியா வந்து சொன்னா நீ பேச வேண்டியதானே? அர்ஜுன் சார்,
ஆனந்த் மீனாட்சி விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரு தானே? இருக்கட்டும். சரி அர்ஜுன் சார், நான் பேசிடுறேன். அர்ஜுன் சார், எந்த மீனாட்சி? வசு, திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இனியா சொன்ன மீனாட்சி கால் பண்ணு போ. இன்னைக்கு வீட்ல ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. என் கண்ணு முன்னாடியே அவளை வீட்ல ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டின. அவ என்னடானா என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டா. உங்க 2 பேருக்கும் இருக்குடி. ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். வசு அக்கா, அண்ணா அண்ணா. என்னம்மா? வசுந்தரா அக்கா ஃபோன் பண்றாங்க. பேசுமா. அக்கா சொல்லுங்கக்கா. அர்ஜுன் சார் உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியா? அர்ஜுன் மாமா வீட்டுக்கு வர சொன்னாராம். இதுல காமெடியான விஷயம் என்னன்னு தெரியுமா? அர்ஜுன் சார் உங்க லவ் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இனியா கிட்ட சொல்லி உங்ககிட்ட என்ன பேச சொன்னாரு. ஆனாலும் எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு மீனாட்சி. அதெல்லாம் டவுட்டே வேண்டாங்க்கா. அர்ஜுன் மாமாவே அண்ணனுக்கு வீட்டுக்கு வர சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன? சூப்பர். எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். இம்மீடியட்டா கிளம்பிங்க வாங்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இதோ நாங்க கிளம்பிட்டோம்க்கா. அண்ணா உடனே வர சொல்றாங்க. உடனே வர சொல்றாரா? சரிம்மா, நீ சீக்கிரம் கிளம்பு. என்ன அர்ஜுன், ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஜோசியருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்ல, அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன், வரல. மறுபடியும் போன் போட்டேன், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு அர்ஜுன் ஜோசியர் வரணுங்கிறீங்க? நீங்களே உங்க அம்மா கிட்ட பேசிட வேண்டியது தானே? என்ன இனியா விளையாடுறியா? ஜோசியர் வந்த உடனே அவர் தனியா அழைச்சிட்டு போய் இப்பத்திக்கு நட்சத்திராவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் வேணான்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட மெதுவா இந்த விஷயத்தை ஓபன் பண்ணும். இத விட்டா நம்ம நினைச்சது நடக்காது. இன்னைக்கு எப்படியாவது நாம நினைச்சது நடத்தியே தீரணும். அந்த மீனாட்சியை அவமானப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்.